அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. மோக்ஷபுரி என்று போற்றப்படும் புண்ணிய நகரம் காஞ்சிமா நகரம். வேள்வித்தீயின் பிழம்பில் தோன்றிய பேரருளாளன் வாசம் செய்யும் நகரம். இக்காஞ்சிமா நகருக்கு அருகில்தான் கூரம் என்னும் வரலாற்று முக்கிய திருத்தலம் அமைந்துள்ளது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பொலிவுறு நகரமாக விளங்கியது கூரம். பல்லவர் கால வரலாற்று சுவடுகளை அலசும் அரிய ஆவணமாக உள்ளது கூரம் தலத்தில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேடுகள். சிறப்புகள் பல வாய்ந்த கூரம் தலத்தில் கிபி 1010ஆம் ஆண்டு சௌமிய வருடம் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அனந்தன் என்னும் கூரத்தாழ்வாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. வைணவ தத்துவங்களை நிலைநாட்ட இவ்வுலகில் அவதரிக்கப் போகும் ராமானுஜருக்கு அருந்துணையாக விளங்கப் போகிறது இந்த குழந்தை. ஒளி பொருந்திய திருமுகம் கொண்ட இக்குழந்தைக்கு ஸ்ரீவத்சாங்கன் என பெயரிட்டு மகிழ்ந்தனர் பெற்றோர். இக்குழந்தையின் திருமார்பிலே ஒரு மச்சம் இருந்ததால் இவருக்கு திருமருமார்பன் என்று திருநாமம் வழங்கப்பட்டது. தனது சிறு பிராயம் முதலே ஆத்ம ஞானத்தில் ஈடுபட்ட கூரத்தாழ்வானுக்கு அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவிற்கு அடிமைப்பட்டவையே என்ற தெளிவு வெகு சீக்கிரம் ஏற்பட்டது. இவர் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை. தங்கத்தட்டில் உணவு உண்டு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர். அதிகார மதிப்புகளுடன் கோலோச்சியவர். தினந்தோறும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தன் திருமாளிகையில் அன்னமளித்து ததியாராதனம் செய்வது வழக்கம். கூரத்தாழ்வான் திருமாளிகையின் வாயிற்கதவுகளில் வெங்கல மணிகள் கட்டப்பட்டிருக்கும். தினமும் இவரின் அரண்மனை வாயிற்கதவுகள் காஞ்சி வரதராஜ பெருமானின் ராக்கால பூஜை முடிந்தவுடன் தான் சாத்தப்படும். ஒரு சமயம் காஞ்சியில் வரதராஜ பெருமாளுக்கு கதவு சாத்தப்படும் ஓசை கேட்க அவர் தம்மிடம் பேசிக்கொண்டிருந்த திருக்கச்சி நம்பிகளிடம் அது என்ன ஓசை என்று கேட்டாராம். நம்பிகளும் கூரத்தாழ்வானின் அரண்மனை வாயிற்கதவுகள் மூடப்படும் சத்தம் என்று கூறி ஆழ்வாரை பற்றி கூறினாராம். இதை கேட்டு கூரத்தாழ்வானின் ஐஸ்வர்யம் இவ்விதம் நம்மை மயக்கியதோ என பேசிக்கொண்டு பெருமாளும் தாயாரும் புன்முறுவல் செய்தனராம். இப்படி பெருமாளும் தாயாரும் உரையாடியதை நம்பி வாயிலாக கூரத்தாழ்வான் கேள்விப்பட்டு மிகவும் வருந்தினார். தனது ஞானமும் பக்தியும் எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை விளைவிக்காமல் போனதே, இந்த செல்வமா பெரிதாகப்பட்டது என்று நினைத்து செல்வத்தை ஊர் மக்களுக்கு பகிர்ந்தளித்து ஒரு நல்ல ஆசிரியரை குருவாக ஏற்று நல்ல முறையில் வாழ வேண்டுமென நினைத்து தன் மனைவியுடன் காஞ்சி நோக்கி நடைப்பயணமாக வந்தார். இரவானபடியால் பயந்து போன அவர் மனைவி வழியில் கள்ளர் பயம் உள்ளதோ என வினவ அதற்கான காரணத்தை கேட்டார் ஆழ்வான். போது ஆண்டாள் கூறினாள், எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், உங்கள் உபயோகத்திற்காக தங்க வட்டில் ஒன்றை எடுத்து வந்துள்ளேன் என்று கூற ஆழ்வானும் அந்த வட்டிலை வாங்கி தூரத்தில் வீசி எறிந்து மனைவியிடம் மடியில் கனம் இருந்தால்தானே வழியில் பயம் என்று கூறி பயணத்தை தொடர்ந்து காஞ்சியை வந்தடைந்தார். காஞ்சிக்கு வந்து ராமானுஜரை சரணடைந்தார். அவருக்கு சேவை செய்வதே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டார். திருமருமார்பனின் குரு பக்தியையும் முகத்தில் தேஜஸையும் கண்டு மகிழ்ந்த எம்பெருமானார் அவரை தனது சீடராக ஏற்று கூரத்தாழ்வான் என்று திருநாமமிட்டு ஆசீர்வதித்தார். கூரத்தாழ்வானை கூரத்தாழ்வார் என்று அழைக்காமல் கூரத்தாழ்வான் என்று அழைப்பதன் காரணம் இவரது திருத்தகப்பனாரின் திருநாமம் கூரத்தாழ்வார் அல்லவா? இதனால் இவரை வேறுபடுத்தி அறிய கூரத்தாழ்வான் என்று உடையவர் திருவாய் மலர அன்று முதல் அவ்வாறே அழைக்கப்பட்டார். எம்பெருமானாரை தனது ஆச்சாரியனாக ஏற்ற நாள் முதல் அவரது திருவடி தாமரைகளையே தமது புகலிடமாக கொண்டு பஞ்சசம்ஸ்காரத்தையும் பெற்றார் கூரத்தாழ்வான். ஒரு முறை போதாயன விருத்தி கிரந்தம் என்னும் ஆதி கிரந்தத்தை மீட்டெடுக்க தம் குருநாதர் எம்பெருமானாருக்கு உதவியாக காஷ்மீரத்து பனிமலைகளில் பயணம் செய்தார் கூரேசர். பல இடையூறுகளுடன் கூடிய நீண்ட தேடலுக்கு பின் கிரந்தத்தை கண்டு மீட்டனர் குருவும் சிஷ்யனும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பனிமலைகளில் திரும்ப இறங்கும் பொழுது அந்த கிரந்தத்தை இழக்க நேரிட்டது. இச்செயலால் உடையவர் மனம் மிகவும் வருத்தமடைந்தது. தன் குருநாதர் கலங்கியது கண்ட கூரத்தாழ்வான், சுவாமி, கிரந்தத்தை இழக்க நேரிட்டமைக்காக வருந்த வேண்டாம். அந்த கிரந்தத்தை சேகரிக்கும் பொழுதே அந்த கிரந்தம் முழுவதையும் அடியேன் மனனம் செய்துவிட்டேன் என்று ஆறுதல் கூறினார். தம் சீடரின் பக்தியையும் அறிவாற்றலையும் எண்ணி நெஞ்சம் நெகிழ்ந்தார் உடையவர்.
அரங்கமாநகருக்கு திரும்பியதும் இந்த கிரந்தத்தை ஓலைச்சுவடிகளில் ஏடாக்கினார் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் எப்போதும் ராமானுஜரை விட்டு பிரியாமல் அவருடனேயே எங்கும் எப்போதும் இருந்தது போல் ராமானுஜரும் கூரத்தாழ்வானை பற்றிய நினைவினை எப்போதும் கொண்டிருந்தார். இப்படி ஒருவருக்கொருவர் மிகவும் அந்யோன்யமாக அனந்தாழ்வானும் எம்பெருமானும் போல ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் இருந்தார்கள். ஸ்ரீமத் ராமானுஜர் துறவு பூண்ட போது கூட நான் எவற்றையும் துறந்தாலும் முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் துறக்க இயலாது என்று கூறி துறவரத்தை மேற்கொண்டதால் கூரத்தாழ்வானின் அத்தியந்த குருபக்தியினை நம்மால் உணர முடிகின்றது. எம்பெருமானாரை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது போல் கூரத்தாழ்வானும் எம்பெருமானாரை ஒரு முறை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியிருக்கிறார். தென் திருக்காவிரிக்கும் வட திருக்காவிரிக்கும் இடையில் திகழும் புண்ணிய பூமிதான் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருவரங்கம். வைணவத்தின் பெருமைகளை மக்களிடையே எடுத்துச் சென்ற ஸ்ரீமத் ராமானுஜரின் காலத்தில் திருவரங்கத்தின் பெருமை நாடெங்கிலும் பரவியிருந்தது. அப்பொழுது சோழ வளநாட்டை ஆண்ட மன்னன் குலோத்துங்கனிடம் வைணவ நெறியால் சைவ சித்தாந்தத்திற்கு ஆபத்து நேரிடும் என்று சுயநலத்துடன் துர்போதனை செய்து உடையவருக்கு எதிராக மன்னனை தூண்டினர் சிலர். ஆனால் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் அக்காலத்தில் கூட தீர்க்க முடியாத பகை உணர்வு இருந்ததில்லை. சீர்காழி தலத்தில் ஞானசம்பந்த பெருமானும் திருமங்கை மன்னனும் சந்தித்து இருவரும் பரஸ்பரம் அன்பு பாராட்டியதாக வரலாறு உண்டு. இருந்தும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல சைவ நெறியில் பற்று கொண்ட குலோத்துங்க மன்னனுக்கு வைணவத்தின் மீதும் ஸ்ரீமத் ராமானுஜர் மீதும் தீவிர பகை ஏற்பட்டது. சோழ மன்னன் தன் மெய்க்காவலர்களை அனுப்பி ஸ்ரீமத் ராமானுஜரை பிடித்து வந்து தன் முன்னிலையில் நிறுத்த ஆணையிட்டான். சோழ மன்னன் உடையவரை தேடும் செய்தி அறிந்து பதறினார் கூரத்தாழ்வான். மன்னனின் கோபாவேசத்தில் இருந்து எம்பெருமானாரை எப்பாடுபட்டேனும் காப்பாற்ற உறுதி பூண்டார் கூரேசர். அது ஒரு நள் இரவு. அரங்கமா நகரமே உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. எதையும் அறியாதவன் போல் அரங்கனும் ஆதிசேஷன் மீது அரிதுயில் கொண்டிருந்தான். சித்திரை வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் எம்பெருமானார் சயனித்திருந்தார். நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்தாரோ என்னவோ அம்மகான். உறக்கமின்றி புரண்டு கொண்டிருந்த ஸ்ரீமத் ராமானுஜர் அருகில் அவரை நோக்கியவாறு ஒரு உருவம் வந்தது. அருகில் வந்த உருவம் அவரை வணங்கியதும் வந்திருப்பது கூரத்தாழ்வானே என்பதை உணர்ந்தார் உடையவர். மூச்சு இறைக்க படபடப்புடன் பேசினார் கூரத்தாழ்வான். சுவாமி, தங்களை பிடிக்க மன்னனின் ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை விட்டு விரைந்து புறப்படுங்கள். தங்கள் காஷாய வஸ்திரம் நீங்கள் யார் என்பதை அவர்களுக்கு அடையாளம் காட்டிவிடும். இதை கேட்ட உடையவர், வைணவன் அஞ்சுவது பேதமை கூரேசா, அரங்கன் அருள் நமக்கு துணை இருக்கும் என்று கூறி புறப்பட மறுத்தார். சுவாமி, வைணவம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் தங்களுக்கு ஒரு தீங்கும் நேரக்கூடாது. ஆழ்வானின் கண்களில் ஆறாக பெருகிய கண்ணீர் எம்பெருமானாரின் திருவடிகளை நனைத்தது. மனம் கரைந்த உடையவர் தயாராக நின்ற குதிரையில் தனது நம்பிக்கைக்கு உரியவர்களோடு புறப்பட தயாரானார். சோழ மன்னனின் வீரர்கள் அடையாளம் காண முடியாதபடி தாம் அணிந்திருந்த வெள்ளை உடைகளை உடையவர் அணிந்து கொள்ளச் செய்து அவரது காஷாய வஸ்திரத்தை தாம் அணிந்து கொண்டான் கூரத்தாழ்வான். உடையவர் மனம் கலங்க திருவரங்கத்தை விட்டு வெளியேறி சத்தியமங்கலம் வழியாக திருநாராயணபுரம் சென்றார். அன்று உடையவர் அணிந்த வெள்ளை வஸ்திரத்தை நினைவூட்டும் வண்ணம் இன்றும் வெள்ளைச்சாத்து நிகழ்ச்சி எம்பெருமானார் திரு அவதாரம் செய்த ஸ்ரீபெரும்புதூரில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானாரை வழி அனுப்பிய தியாகத்தின் திருவடிவமான கூரேசர் அவரது காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எம்பெருமானார் சயனித்திருந்த அதே இடத்தில் படுத்தார். சற்று நேரத்தில் வருகை தந்த சோழ மன்னனின் காவலர்கள் கூரேசரை ஸ்ரீமத் ராமானுஜர் என முடிவு செய்து மன்னனிடம் அழைத்துச் சென்றனர். கோபத்தின் உச்சியில் இருந்த மன்னன் கூரத்தாழ்வானின் கண்களை பிடுங்க ஆணையிட்டான். மன்னனின் ஆணையை நிறைவேற்ற கூரத்தாழ்வானை காவலர்கள் நெருங்குவதற்குள் கூரத்தாழ்வான் தாமாகவே தன் கண்களை பிடுங்கி எறிந்தார். கூரேசரின் இந்த மாபெரும் தியாகத்தினால் ஸ்ரீமத் ராமானுஜர் அன்று சோழ மன்னனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டார். தமது கண்களை இழந்த நிலையிலும் தம் பக்தி நிலையில் எவ்வித மாறுதலும் இன்றி எம்பெருமானார் மீது நிலையான பக்தி கொண்டிருந்தார் கூரத்தாழ்வான். ஒரு நாள் தட்டு தடுமாறி எம்பெருமானாரது திருவடிகளே தனது கண்களாக கொண்டு திருவரங்கன் கோயிலுக்கு வருகிறார் கூரத்தாழ்வான். இது அரச கட்டளை. ராமானுஜனைச் சேர்ந்த யாவரும் கோவிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை என்று காவலர்கள் தடுக்கிறார்கள். ஐயா, இது என்ன கொடுமை! நான் கூரத்தாழ்வான், நான் யாருக்கும் எதிரி இல்லை என்கிறார் கூரத்தாழ்வான்.
ஐயா, நீங்கள் மிகவும் நல்லவர்தான். யாருக்கும் எதிரி இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எனக்கும் அது நன்கு தெரியும். உங்களுக்கு ராமானுஜர் சம்பந்தம் இல்லை என்று சொன்னீர்களாயின் கோயிலுக்குள் நுழைய அனுமதி தரப்படும் என்கிறான் காவலன். அடடா, இது என்ன இப்படி ஒரு நிலை அடியேனுக்கு? அனைவருக்கும் நல்லவனாக இருத்தல் மிகப்பெரிய ஆத்மகுணம். அப்படிப்பட்ட ஆத்மகுணம் ஆச்சாரியருடன் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக இங்கே ஆச்சாரிய சம்பந்தத்தை விலக்குவதற்கு பயனாகிறதே. ஐயா, வாயில் காப்போரே, நம்பெருமாள் சம்பந்தம் இல்லாமல் போனால் போகட்டும், எமக்கு எம்பெருமானார் சம்பந்தமே அமையும் என்று கூறி மிகவும் வருத்தத்தோடு திருக்கோயிலை விட்டு வந்த கூரத்தாழ்வான் மேலும் அங்கே வசிக்க மனமின்றி திருமாலிரும் சோலை சென்று அங்கே வசிக்கலானார். கூரத்தாழ்வானைப் போல நான் ஆச்சாரியருக்கு வேண்டியவள் என்று கூறிவிட்டு அவன் வேண்டாம் என்றேனோ, அதாவது நம்பெருமாள் வேண்டாம் என்றேனோ? கூரத்தாழ்வானைப் போல ஆச்சாரிய பக்தி எனக்கில்லையே என தன் பக்தியின்மையை நினைத்து இந்த ஊரில் இருக்க அதனால் நான் தகுதியற்றவள், கிளம்புகிறேன் என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. To watch more videos, please press the subscribe button and the bell icon.